இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உண்மை. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அநீதியான உலகப் பொருளை பற்றி உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? அதாவது எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அழிந்து போகக்கூடியவை, எல்லாம் மாயையானவை. அப்படிப்பட்ட அநீதியான மாயையான காரியத்திலேயே நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் அழிந்து போகாத ஒரு காரியத்தை உங்களுக்கு எப்படி சொந்தமாக கொடுக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் நாங்கள் பார்க்குறோம், உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நாங்கள் உண்மையாக இருப்போமாக இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற உலகப் பொருள் மேலே நாங்கள் உண்மையாக இல்லையே என்று. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில நேரங்களில் ஒரு காரியத்துக்கு நாங்கள் சின்சியராக இருக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதிலும் பார்க்க இன்னும் பெட்டராக ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது இதை விட்டு அதில் எங்களுடைய மனம் தாவுகிறது. ஆனால் அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகள் தான், எல்லாம் மாயமானவைகள் தான். ஆனாலும் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், தேவன் எங்களுக்கென்று கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த அழிந்து போகிறதான இந்த வாழ்க்கையில் எங்களுடைய உண்மையை பார்த்து தான் அழியாத ராஜ்சியத்தை எங்களுக்கு தர அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். ஆகையால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவன் கொடுத்த விஷயத்தில் அழிந்து போகிறதான இந்த உலக காரியத்திலேயும் உண்மையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அநேகம் வரும். விசுவாசத்திற்கு மாத்திரம்தான் சோதனை வரும் என்றும் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்தும் எங்களுக்கு சில நேரங்களில் சோதனைகள் அனுமதிக்கப்படும். ஆகையால் நிதானித்து எல்லா விஷயத்திலையும் நாங்கள் உண்மையாக இருப்போம். அப்படி நாங்கள் சிறு விஷயத்துக்கு உண்மையாக இருந்தோமாக இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதங்களை தந்து தேவன் அநேகத்திற்கு அதிகாரியாக எங்களை வைக்க போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.